ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமேனோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் இதெல்லாம் முடிச்சிருந்தோன்னா நம்ம டேக்கும் ஜிம்முக்கும் ஒரு க்யூட்டான கான்வர்சேஷன் போயிருக்கோம். அதோட தான்டா முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு நம்ம யோன்ஜோனையும் ஜியோன் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே இப்படி ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ யோன்ஜோன் தான், டே ஜியோன், சொல்லுடா, அப்பா எதுக்குடா அந்த வாளை தேட சொல்கிறாரு? அந்த வாள் என்ன அவ்வளோ முக்கியமானதா என்ன? எனக்கும் தெரியல யோன்ஜோன். ஒருவேளை அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். இல்லைன்னா அப்பா இதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை தேட சொல்கிறாரு, அதுவும் அந்த நாட்டுக்குள்ளே போய். என்னவோ எனக்கு ஒன்றும் புரியல. சரி விட்ரா, அதான் நான் வாழை அனுப்பியிருக்கோம்ல அந்த வாழை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த ரூம்குள்ளே இன்னொரு பர்சன் வராங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு என்னாச்சு, போன வேலை முடிஞ்சா அப்படின்ட்டு யோன்ஜோன் கேட்க, இப்போ அந்த பர்சனும் அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பர்க் பண்ணி நிற்கிறாங்க. நின்றுட்டு அது என்ன, ஏன் தயங்குற? இளவரசரே, நாங்கள் தேடி போன வேலை எங்களுக்கு முழுசாக முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாட்டுக்குள்ளே ஒரு வாள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும், யாருக்குமே தெரியல. யாருக்குமே அப்படி ஒரு வாள் இருக்கிறது தெரியவே இல்லை. என்ன சொல்கிற? யாருக்குமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? உண்மைதான், இங்கே இருக்கிற மக்களுக்கோ இல்லை அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களுக்கோ அப்படி ஒரு வாள் இருக்கிறதே தெரியல. இத்தனை வருஷமாக அதை மறைச்சே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஷாக்காக கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சனும், ஆமாம், நான் அங்கே இருந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் அந்த வாள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அது எங்கே இருந்தால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதை மறைச்சி வச்சது அந்த கிம்மும் அந்த பார்க்கும் தான். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த வாள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. மற்ற யாருக்குமே அது தெரியல. ஓ, எதுக்காக அதை இவ்வளோ தூரம் பாதுகாத்து வைக்கிறாங்க? அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜோன் கேட்க, இப்போ ஜியோனும், இல்லைடா, அப்பா சொல்கிற மாதிரி அந்த வாள் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். இல்லைனா இதையே இவங்க இவ்வளோ பத்திரப்படுத்துகிறாங்க? அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாமல். இதை யோசிச்சுக்கிட்டே, சரி, நான் உனக்கு இன்னொரு வேலை கொடுக்குறேன். சொல்லுங்கள் இளவரசரே, என்ன? நான் விசாரித்த வரைக்கும் அந்த வாள் அந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது. எந்த காட்டுக்குள்ளே? அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காடு இருக்குல்ல? ஆமாம், அங்கே தான் இருக்குது. ஆனால் அது அங்கே தான் இருக்கான்னு எனக்கு உண்மையாக தெரியல. இருந்தாலும் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு தேடி பாருங்கள். எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நமக்கு டைம் இல்லை. சரி, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் அப்படியே அங்கேருந்து போயிட. இப்போ ஜியோன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்குறாங்க. யோன்ஜோன் தான், என்னடா யோசிச்சுட்ருக்க? இல்லைடா, ரொம்ப சக்தி வாய்ந்த வாளுன்னு சொல்கிறாரு அப்பா. அப்படிப்பட்ட வாளை இவங்க ஏன் மறைச்சி வச்சுருக்கணும்? அந்த வாளை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே இவங்க அடிமைப்படுத்தலாமே. அதை பண்ணாமல் எதுக்காக அதை மறைச்சி வைக்கிறாங்க? எந்த காரணமும் இல்லாமல் அவங்க மறைச்சி வைப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அதுவும் அந்த கிம்மை பற்றி உனக்கே தெரியும்ல? எனக்கு தெரியும் ஜியோன், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த வாளில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வாளை நமக்கு கைக்கு வந்தே ஆகணும்டா. சரி, ஓகே, இனிமேல் இவங்கள நம்பிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளே போக வேண்டியதான். என்ன, நம்மளா? ஏண்டா, எதுக்கு பயப்படுற? இல்லை ஜியோன், நம்ம அங்கே போனால் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நம்ம இப்படியே போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வேறு மாதிரி தான் போயாகணும். இவங்களை நம்பிட்டு இருந்தால் அந்த வாளை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வாள் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அந்த அரண்மனைக்குள்ளே நம்ம ஆளை ஒருத்தனை அனுப்பியிருக்கேன். இது எப்படா பண்ண? அப்பா என்கிட்ட சொன்ன உடனே இதை நான் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த வாளை பற்றி எதுவும் தெரியாது. அது எங்கே இருக்குது, என்ன ஏது நமக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் அந்த கிம்மோட பணியாளில் ஒருத்தனை நான் வாளை அனுப்பியிருக்கேன். அவன் தான் அந்த தகவலை சொன்னான், அந்த வாள் அந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குன்னு. அதனால தான் அந்த காட்டுக்குள்ளே தேடி பார்க்க சொன்னேன். அதனால் இப்போ நம்மளும் அங்கே போகிறது நல்லது. யாருக்கும் தெரியாமல் நம்ம அந்த வாட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்கலாம். சரி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே ஜிமின் ரெண்டு பேருமே அப்படியே அந்த அருவிக்கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. சடனாக டே தெரியாமல் ஜிமினோட நெக் அப்படியே டச் பண்ணுறாங்க. டச் பண்ண உடனே பின்னாடி அந்த ஜிமினோட டேட்டூலேருந்து அப்படியே வெளிச்சம் வருது. டே இதை பார்க்குறாங்க. ஆனால் ஜிமினுக்கு அது தெரியல.
டே தான் அதை நோட் பண்ணுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அது ஒரு மாதிரி லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. டே அதை மறுபடியும் இப்படி டச் பண்ண ஜிமின் என்னாச்சு டே? ஒன்றும் இல்லை ஜிமின், இது இது என்னது அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட கேட்க ஜிமினும் என்ன கேட்குற? இல்லை உன் கழுத்தில் இருக்கிற இந்த மார்க், இந்த அடையாளம். ஓ அதுவா? ஏன் உனக்கு தெரியாதானே? அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஆமாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் டே 2 பேருமே அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஜிமின் அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே தூங்கிட டே கொஞ்ச நேரம் அப்படியே ஜிமின் கூடயே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து டே அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு நேராக அவரோட அப்பா ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே டேவோட அப்பாவும் ஜிமினோட அப்பாவும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. டே வேகமாக உள்ளே போகிறாங்க. டே உள்ளே வரதை பார்த்துட்டு 2 பேருமே என்னாச்சு வி? என்ன இங்கே வந்திருக்க? தூங்கலையா நீ? நான் வரது இருக்கட்டும்ப்பா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன என்ன விஷயம்? ஜிமினோட கழுத்தில் இருக்கிற அந்த அடையாளத்துக்கு என்ன அர்த்தம்? வி பா சொல்லுங்க. நான் இன்னைக்கு தெரியாமல் அதை டச் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏன் அந்த அடையாளம் இருக்குது? நம்ம அரண்மனையில் யாருக்கும் அந்த மாதிரி இல்லை தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்க? பா இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா? இல்லை நானே அதை தேடி கண்டுபிடிக்கவா? வி இங்கே பாரு வா, சொல்லுங்க. அது அடையாளம் எதுக்கு? அது ஏன் ஜிமின் கிட்டே இருக்குது? இதை நான் உங்ககிட்ட முன்னையே கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட நான் கேட்குறப்பெல்லாம் அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள், அவனுக்கு எதுக்கு அந்த அடையாளம் இருக்குது? வி அப்பா சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்க இப்போ 2 பேருமே ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்க்குறாங்க. வி இப்போ 2 பேரும் சொல்கிறீங்களா? இல்லை சரி சரி நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டே அப்படியே ஷாக்காக ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவ்வளோ இருக்கா? ஆமாவி, நாங்கள் அதனால தான் உனக்கும் ஜிமினுக்கும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். பா இது ஏன்பா நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லலை? இல்லைப்பா, இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது யாருக்காவது தெரிஞ்சாலோ அது ஜிமினோட உயிருக்கு தான் ஆபத்து. ஆனால் அப்பா, இது என் ஜிமினோட உயிர் சம்மந்தப்பட்டதுப்பா. அவன் உயிரோடு நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா. நீ புரிஞ்சுக்கோடா. என்னத்தப்பா புரிஞ்சுக்கணும்? இது நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் ஜிமினை விட்டுட்டு போயே இருக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல. நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறது போதே வி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ விஷயத்த மறைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போட்டு உடச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமினோட அப்பா தான் வியோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. வி அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் கூட என்கிட்ட சொல்லலைல்ல இவ்வளோ பெரிய விஷயத்த, என் ஜிமின் என்னை விட்டு போயிடுவான்ற விஷயத்த கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலைல்ல. வி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேறு என்ன? இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுவீங்களா? என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? ஏன்பா ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இது தெரிஞ்சால் நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தான், நீ இப்படி நடந்துக்குவேன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். புரியுதா? இப்போ நீ இவ்வளோ கோவப்படுறியே, இந்த கோவம் இதுக்காக தான் நான் மறைச்சேன். ஒருவேளை இது உனக்கு தெரிஞ்சா நீ கோவப்பட்டு ஏதாவது பண்ணினா அது மற்றவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அதனால் ஜிமினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ட்டு வியோட அப்பா கேட்குறாங்க. இப்போ அப்படியே வி அமைதியாக நிற்கிறாரு. இப்போ ஜிமின் அப்பா தான் அப்படியே வியோட ஹெட்டை டேப் பண்ணிட்டே, இங்கே பாரு வி, இது நீ கோவப்படுறதுக்கான டைம் கிடையாது. உன்னோட ஜிமினை நீ தான் பார்த்துக்கணும். அவனை நீ தான் சேவ் பண்ணணும். அவனை சேவ் பண்ணுற பொறுப்பு இப்போ உன்கிட்ட தான் இருக்குது. புரியுதா? உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது. வி எதுவுமே பேசலை, அப்படின்னு நின்றுட்டுருக்க. வியோட அப்பா, இங்கே பாரு வி, நாங்கள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டோம். இதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. அந்த வாள் எங்கே இருக்குன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அது உன்னோட பொறுப்பு. அது நீ தான் பார்த்துக்கணும். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் என் ஜிமினுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க.
இப்போ ஜிமினோட அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வீக் வந்து ரொம்ப கோவம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இவன் கோவத்தில் ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டுருக்காங்க. இங்கே நேராக ஜிமினோட ரூமுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா ஜிமின் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அப்படியே வந்துட்டு ஜிமின் முன்னாடி நீல் லோன் போட்டுட்டு ஜிமின் ஃபேஸையே பார்க்குறாங்க. அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஜிமின், அப்போ நீ என் கூட இருக்க மாட்டியா? என்னை விட்டு போயிடுவியாடா? நீ நீ என்னை விட்டு எப்படிடா போவ? இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. இப்போ என்ன, உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்குவேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேரெல்லாம் அப்படியே டக்குன்னு பண்ணிகிட்ருக்காங்க. தூக்கத்துலேயே ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண அப்படியே ஜிமினை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. ஸ்டில் வீக்கு தூக்கமே இல்லை. அப்படியே ஜிமின் ஃபேஸே பார்த்துட்ருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜிமின் அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. ரூமில் யாருமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அரண்மனையே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. ஜிமினும் என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, அங்கே இருக்கிற ஆளுங்களும் அது தெரியல, காலையிலேருந்தே அரசர் இளவரசர் எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க, என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஜிமின் அப்பா பார்க்க போகிறாரு. அங்கே போனால் அவங்க எல்லாம் அப்படியே அரசவையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இல்லை. எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எங்கேயுமே காணோம். அந்த அரண்மனை ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் இல்லவே இல்லை. சரி ஓகே அப்பா கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் நிற்கிறாங்க. அவரும் ஜிமினை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன ஜிமின் இதுக்கு இங்கே வந்திருக்க? அப்பா எங்கே? ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்கான்ப்பா. என்ன வெளியில் போயிருக்கானா? ஆமாம், காலையிலே கிளம்பிட்டான். அவன் சீக்கிரமாக வந்துடுவான்ப்பா அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்ப அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சொல்லாமல் கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே தான் அந்த டே போகுது. ஜிமினுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்பாங்க. இப்போ சடனாக திரும்பவும் அரண்மனையில் இல்லைன்னு சொல்லவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அங்கேயே சுற்றிட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு நைட் டைம் ஆகிடுச்சு. வழக்கம் போல் ஜிமின் அந்த அருவிக்கு வந்துட்டு அப்படியே அதை பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஏன் எங்கே போனேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே தண்ணியை பார்த்துட்டு நிற்க, இப்போது பின்னாடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்தா தான் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் வேகமாக போயிட்டு, எங்கே போன நீ? காலையிலேருந்து உன்னை எவ்வளோ தூரம் தேடிட்டுருக்கேன் தெரியுமா? என்னையா எதுக்கு தேடின? சும்மா தான். ஆமாம், நீ எங்கே போன? அதுவா, ஒரு சின்ன வேலை, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. இப்படியே டேஸ் போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஜிமின் கூடவே இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்பப்போ அரண்மனை விட்டு வெளியிலையும் போயிடுறாங்க. ஆனால் ஜிமினுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விட்டுட்டு போயிடுறாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழக்கம் போல் அந்த பசங்களோட போய் விளையாடுறது வில்லேஜ்குள்ளே. ஸோ அருவிக்கிட்ட வந்து வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் டேஸ் போகுது. இந்த பக்கம் யோன்ஜானும் ஜியோனும் அந்த வாழை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1 வீக் மேலே ஆயிடுது. இப்போது ஜிமின் எப்பவும் போல் அந்த அருவிக்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ பக்கத்தில் வந்து நிற்க, எங்கே போன நீ அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாங்க. நானா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை, வெளியில் போயிருந்தேன். என்ன எப்போ பாரு நீ வெளியில் போயிடுற, என்னை மட்டும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டுற, அரண்மனையிலேருந்து என்னை எங்கேயும் வெளியில் அனுப்பவும் மாட்டுறாங்க, என்னவே நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா, அது நீ இந்த அரண்மனையோட ரொம்ப பெரிய பொக்கிஷம், அதனால தான் உன்னை யாரும் வெளியில் விட மாட்டுறாங்க, உன்னை கைக்குள்ளேயே வச்சுருக்காங்க. போட்டே நீ மட்டும் அடிக்கடிக்க எங்கே வேணாலும் போகிற, எப்போ வேணாலும் போகிற, எங்கே வேணாலும் வர, ஆனால் என்னை மட்டும் ஏன் எங்கேயும் அனுப்ப மாட்டுறாங்க? நானும் ஒரு இளவரசன் தானே, என்னை மட்டும் என் அரண்மனைக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஐயோ ஜிமின், இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமினோட சீட்ஸ் ரெண்டையும் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பப்பி ஐஸோட பார்க்க, ஜோ இப்போ என்ன, உனக்கு வெளியில் போகணும் அவ்வளோதானே? ஆமாம். ஏன் என்னை மட்டும் வெளியிலேயே அனுப்ப மாட்டுறாங்க? சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பண்ணுறாங்க. நீ பயிற்சிக்கு வெளியில் போன, ஆனால் என்ன போக விடலை. சரின்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு எங்கேயாவது வெளியில் போகலான்னாலும் என்னை அனுப்ப மாட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீயும் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டுற, அப்பப்போ எங்கேயாவது போயிடுற, என்னை தனியாகவே விட்டுடுறீங்க. அச்சோ,
ஜிமினா, இங்கே பாரு, நீ இந்த நாட்டோட மிகப்பெரிய பொக்கிஷம், சரியா? நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தன். அதனால தான் உன்னை எங்கேயும் விட மாட்டுறாங்க. நான் இந்த நாட்டோட இளவரசன், அடுத்த ராஜாவாக போகிறேன். அதனால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் வெளியில் போகிறேன். அப்போ நானும் இந்த நாட்டோட ராஜா தானே? ஆமாம். அப்போ என்னை மட்டும் ஏன் வெளியில் அனுப்ப மாட்டுறாங்க? அதான் சொல்கிறேன்ல, நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தன். உனக்கும் சண்டை போட தெரியும், உனக்குள்ளேயும் ரொம்ப சக்தி இருக்குது. அந்த சக்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால தான். அப்படியா? அப்படி என்ன சக்தி எனக்குள்ளே இருக்குது? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு இலையை எடுத்து ஜிமின் கையில் கொடுக்குறாங்க. இந்த சீன் நம்ம முன்னாடி போட்ட எபிசோட்ஸில் ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன். ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஜிமின் கிட்ட வந்து ஒரு இலையை கொடுத்து தண்ணியில் தூக்கி போட சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீன் தான் இது. அப்படியே எடுத்து ஜிமின் கையில் கொடுக்குறாங்க. ஜிமின் அந்த இலையை பார்த்துட்டு, இது என்ன, இது எது கொடுக்குறேன் என்கிட்ட? இந்த இலையை நீ ஏதாவது வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியில் தூக்கி போடு அப்படின்ட்டு சொல்ல, ஜிமினும் ஒரு செகண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணி மனசுக்குள்ளே அப்படியே வேண்டிக்கிட்டு அந்த இலையை தூக்கி தண்ணியில் போடுறாங்க. ஆனால் அந்த இலை தண்ணியில் விழவே இல்லை, அப்படியே மேலே நிற்குது. ஜிமின் இதை பார்த்துட்டு, என்ன இது ஏன் விழவே இல்லை? இப்போ புரியுதா உனக்குள்ளேயும் சக்தி இருக்குன்னு? ஆமாம், அது சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எப்படியா? ஏன்னா உனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். உனக்குள்ளே இன்னொரு திறமையும் இருக்குது, நான் சொல்லட்டுமா? என்ன? நீ பெயிண்டிங் பண்ணுவ தானே? வரைவனே. அதில் உன்னால் நீ நினைக்கிற விஷயத்த எழுதி ஓவியமாக வரைய முடியும். உனக்கு தெரியுமா? என்ன? ஆமாம், நீ வரைகிற ஒரு விஷயத்தில் நீ நினைக்கிற விஷயத்த எழுதி வைக்கலாம், அதையே ஒரு ஓவியமாக வரையவும் முடியும். அதை நீ விரும்பாமல் மற்றவங்களால படிக்க முடியாது. உனக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஓ பரவாயில்ல, என்னை விட உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்க, டேவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. அடிக்கடி ஜிமினை விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. ஜிமினும் அவர் பாட்டுக்கு எப்பவும் போல் விளையாட போகிறது, வெளியில் போகிறது, இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒன்டே நம்ம அப்படியே ஜிமினோட ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் ஜிமின் அப்படியே உள்ளே வராங்க. ஜிமின் உள்ளே வரதை பார்த்துட்டு அப்படியே முறைக்க, ஜிமின் அச்சோ இவன் எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக நிற்கிறாங்க. இப்போ தான், எங்கே போன நீ? அரண்மனை ஃபுல்லாக உன்னை தேடிட்டேன், எவ்வளோ நேரமாக உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? அச்சோ எனக்காக எதுக்கு நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த? அது நீ எப்போ வந்த முதல்ல? நான் வரது இருக்கட்டும், நீ எங்கே போன ஜிமின்? அதுவா, சும்மா வெளியில். உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யாருக்கும் தெரியாமல் வெளியில் போகாதுன்னு. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? என்ன எப்போ பாரு இந்த அரண்மனைக்குள்ளேயே தான் இருக்கேன், எனக்கும் கடுப்பாகாதா? எனக்கும் வெளியில் போகணுன்னு ஆசையாக இருக்குல்ல ஜிமின். நான் எதுக்கு சொல்கிறேன்னு ஏன்டா புரிஞ்சிக்க மாட்ற? அதெல்லாம் தெரியாது, நீயும் என்னை கூப்பிட்டு போக மாட்ற, என்னையும் கூட்டிகிட்டு போக விட மாட்ற, போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அப்படியே டேவோட லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. டேவும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, சரி நீ எப்படி யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு தடவையும் அரண்மனை விட்டு வெளியில் போகிற? அதை கொஞ்சம் எனக்கும் சொல்ல. நான் எதுக்கு சொல்லணும்? ஜிமின் போடா, சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொன்னேன்னா நீ கண்டுபிடிச்சிருவ, அப்புறம் என்னால் வெளியிலவே போக முடியாது. ஓ அப்படியா, சரி நீ சொல்ல வேணாம், அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆனால் இப்போ நீ வெளியில் போனதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல? எது பனிஷ்மெண்ட்டா? என்ன? இப்போ நீ பண்ணது தப்பு தானே, யாருக்கும் சொல்லாமல் வெளியில் போயிருக்கக்கூடாது தானே? அது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பெட்டில் ரைடாக வைக்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஐஸெல்லாம் வியடா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் கேட்காம அப்படியே ஜிமின் மேலே லைட் ஆகிட்டு, இப்போ நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டு இதுதான் உனக்கு. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எதாவது பண்ணனா என்னோடய பனிஷ்மெண்ட் இன்னும் சிவியராக இருக்கும், புரியுதா? உன்னோட ஜிமின் பாவம் தானே, பாப்பா தானே, விட்டுறேன் அப்படின்னு சொல்ல. பாப்பாவா? இந்த பாப்பா தான் நிறைய சேட்டை பண்ணுதில்ல, எப்போவுமே என் பேச்சை கேட்கறதில்ல, அரண்மனை விட்டு விட்டு ஓடிடுற, அதான்
இந்த வாட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். டே 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 வேணாமே, அச்சோ ஒரு பாவம் இல்லை, பேபி தானே, விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சுறாங்க. ஆனால் டே அதெல்லாம் கேர் பண்ணாமல் அப்படியே ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமின் ஐஸ் எல்லாம் அப்படி வியர்ட் ஆகுது. ஏன்னா டே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். டே ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக போகுது. ஜிமின் டே என்ன பண்ணுற டே அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷோல்டரை அப்படியே டேப் பண்ண. டே அப்போ தான் ரியலாட்டிக்கு வந்துட்டு ஜிமின் சாரிடா. எதுக்கு சாரி, விடு நீ முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜிமினும் அப்படியே எழுந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஜிமினும் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு என்னாச்சுட்டே, அது ஒன்றும் இல்லைடா, நீ இல்லைங்கவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன பயப்படுற, எனக்கு என்ன ஆகிட போகுது, நீ ஏன் இப்படி பயப்படுற? இது ஒன்றும் இல்லை, சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே டேவும் படுத்துட்டு ஜிமின் அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அப்படியே தூங்கிட. இப்போ டே அப்படியே எழுந்து வெளியில் வராங்க. மிட் நைட் ஆகிடுச்சு. டே அப்படியே வெளியில் வந்துட்டு அரண்மனை விட்டே வெளியில் வராங்க. வந்து நின்றுட்டு நியூரா அப்படின்ட்டு கூப்பிட அவரோட குதிரை வந்து நிற்கிது. அந்த வெள்ளை குதிரை இருக்கிறதுலே ரொம்ப பெரிய குதிரை. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டிலேயே நம்ம வீக்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு குதிரை இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த குதிரையை வேறு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம வீயை தவிர. அது நம்ம வீயோட பேச்சுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். ஸோ எப்போவுமே அந்த குதிரை தனியாக தான் நிற்கும். வீ கூப்பிட்டா மட்டும்தான் அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ வீ கூப்பிட்டதுமே அந்த குதிரை வந்து நிற்குது. வீயும் அதில் ஏறி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு குகைக்கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. இப்போது அப்படியே குகைக்கிட்ட நின்றுட்டு வீ மட்டும் இறங்கி அந்த குகைக்குள்ளே போக உள்ளே ஒரு 5 பேர் உக்காந்துட்ருக்காங்க. வீ வந்ததை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே எழுந்து பவ் பண்ணுறாங்க. அதில் ஒரு பர்சன் மட்டும், வீ என்ன திடீர்னு எல்லோரும் இங்கே வர சொல்லியிருக்க, என்ன விஷயம், ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் அரண்மனைக்கே வர சொல்லியிருக்கலாம்ல. ரொம்ப முக்கியமானது, அரண்மனையில் பேச முடியாது, அதனால தான் நான் இங்கே வர சொன்னேன். அப்படி என்ன விஷயம் சொல்கிறேன். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை? அது என்னென்னா, நீங்கள் 4 பேருமே இந்த காட்டோட எல்லையை பாதுகாக்கணும். என்ன என்ன திடீர்னு என்னன்னா கேள்வி கேட்காதீங்க. 4 டைரெக்ஷன்லேயும் உங்களை மீறி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. 4 திசையிலையும் நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு பாதுகாப்பாக. ஆனால் உங்களை மீறி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, புரியுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 5 பேருமே சொல்கிறாங்க. இப்போது வி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல 5 பேருமே கிளம்புறாங்க. இப்போது கின் நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்ல மற்ற 4 பேரும் போய்ட்றாங்க. அந்த கின் மட்டும் அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு என்ன வி என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன? இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ரொம்ப முக்கியமானது, என்னோட சம்மந்தப்பட்டது, புரியுதா? சரி சொல்லு, என்ன விஷயம்? நீ இந்த காட்டோட எல்லையில் இருக்கிற அந்த வீட்டை பாதுகாக்கணும். உன்னை மீறி அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போயிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அந்த வீடு இருக்கிற திசைக்கு கூட யாரும் வந்துடக்கூடாது. இந்த விஷயத்தை நீ தான் பார்த்துக்கணும். நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் கின் அப்படின்னு சொல்ல, கின்னும் என்ன விஷயம் வி, எதுக்காக நீ இப்படி திடீர்னு 4 டைரெக்ஷனையும் பாதுகாக்க சொல்கிற, திடீர்னு அந்த வீட்டை பாதுகாக்க சொல்கிற, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது போர் வரப்போகுதா? இல்லைடா, இது அதை விட பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இது என்னோடய லைஃபோட சம்மந்தப்பட்டதுடா, என் வாழ்க்கையோட தொடர்புடையது. இதை நீ பண்ணுவியா? நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வி பேசும்போதே தெரியுது ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக கேட்டுக்கல. வியும் கின்னும் ஒரே இடத்துல தான் பயிற்சி எடுத்திருப்பாங்க சண்டை போடுறதுக்கு. ஆக்சுவலி கின்னும் ஒரு நாட்டோட இளவரசன் தான். ஸோ அவன் வந்து எப்படின்னா அவங்க அண்ணா தான் அடுத்த ராஜா ஆக போகிறாங்க. அதனால் கின் வந்து பெருசாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், எப்போவுமே வீ கூட தான் இருப்பாங்க. வியும் கின்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் கின்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. கின்னும் பெருசாக எதுவும் கேட்டுக்காமல் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வியும் அப்படியே வெளியில் வந்துட்டு குதிரை எடுத்துகிட்டு நேராக அரண்மனைக்கு தான் வராங்க. வந்துட்டு நேராக அவரோட அப்பா ரூமுக்கு போக அங்கே அவர் அப்படியே உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்ருக்கிறாரு. இப்போ வி போயிட்டு அவர் முன்னாடி நிற்க அவர் நிமிந்து பார்த்துட்டு, என்னாச்சு வி, என்ன இந்த டைமுக்கு இங்கே வந்திருக்க? சொல்லு என்ன?
நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை எங்களோட கல்யாணம் நடக்கலைன்னா ஜி ஜிமின்க்கு என்ன ஆகும்? வி அப்பா சொல்லுங்கப்பா. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது. என் ஜிம்மினை நான் இழந்துருவேனா? என்னால் அவன் கூட வாழ்க்கை முழுசாக இருக்க முடியாதா? எனக்கு பயமாக இருக்குப்பா. ஒருவேளை இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு அந்த வாளை எடுத்துட்டா கூட என்னால் என் ஜிமினை காப்பாற்ற முடியும்ல. என் ஜிமினுக்கு எதுவும் ஆகாதில்ல. அவன் என்னை விட்டு போயிட மாட்டான்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி அலறாங்க. இப்போது வியோட அப்பா தான் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருவி, நீ அழக்கூடாது. நீயே அழுந்தனா அப்புறம் அவனை யாருடா காப்பாற்றுவா? அவனை எப்படிடா பாதுகாப்ப? இப்படி நீயே உடஞ்சி போனினா என்னால் முடியலப்பா. அவனோட முகத்தை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்கு உள்ளுக்குள்ளே வலிக்குதுப்பா. ஏன்பா அவனுக்கு போய் இப்படி? அவன் இன்னமும் குழந்த மாதிரி இருக்கான்ப்பா. ஒவ்வொரு தடவையும் என்னையே வெளியில் விட மாட்டீங்க, என்னையே அரண்மனைக்குள்ளேயே வச்சுருக்கீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. எனக்கு உள்ளுக்குள்ளே வலிக்குதுப்பா. என்னால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவன்கிட்ட நான் இதெல்லாம் எப்படிப்பா? ஒருவேளை அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் என் மேலே கோவப்படுவானா இல்லை என்ன பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியலப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு இது தெரியும். அப்போ எப்படிப்பா அவன் முன்னாடி போய் நிற்பேன்? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என்னால் அவனை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலப்பா. என் ஜிமன் என்னை விட்டு போயிடுவானாப்பா. ஐயோ இங்கே பாருவி, இப்படி எதுக்கு நீ அழுந்துட்டுருக்க? நீ தான் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ பாதுகாக்கிறல்ல. அப்படி எதுவும் ஆகாதுடா. இப்போ வரைக்கும் இதை யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் அதை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நீ அதை பாதுகாத்துப்ப. இது உன்னோட வாழ்க்கைடா. இது எப்படி நீ சாதாரணமாக விடுவ? இதை நீ எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அந்த நம்பிக்கையில் தான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, இனி பல வருஷத்துக்கு நீயும் ஜிமினும் ஒன்றா சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்கள் கல்யாணத்துக்கு இருக்குது, சரியா? கல்யாணத்துக்கான நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை பாதுகாக்கிற விஷயத்த மட்டும் பாரு. ஜிமினுக்கு அது வரைக்கும் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கோ. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சால் கூட அவனை நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம்டா, புரியுதா? நீ இப்படி உடஞ்சி போய் அவன் முன்னாடி நிற்காத. நீ இப்படி உடஞ்சி போனனாலே அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுடா. இப்படி அழாத அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. ஆனால் டேவால் முடியல, அப்படியே அழறாரு. அவருக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் ஜிமினோட முகத்தை பார்க்கும்போது, இல்லை இது எல்லாமே நடக்கக்கூடாது, ஜிமினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு செகண்டும் ஜிமினை எப்படிலாம் பாதுகாக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கார். இதெல்லாமே யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டு சூன் போடுறேன். டாட்டா, பாய் பாய். அண்ட் எனக்கு ஒரு கொஷின் இருக்குடா. ஆல்ரெடி நம்ம நம்ஜனுக்கு ஒரு எஃப்எஃப் போயிட்டுருக்கு. அண்ட் இதுவுமே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் போல். நான் யோசித்ததை விட இன்னும் ஒரு 2 எபிசோட்ஸ் அதிகமாக தான் போகும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதோடையே நான் டேக்குக் எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகேனா நான் டேக்குக்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு ஜிகுக்கும் எனக்கு ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு. நான் ஜிகுக்கும் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு ஓகேனா நான் எல்லா எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணி அது கூடவே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னுட்டு. ஓகே, பாய்.